ஆட்டா வச்சுருங்க. இது ரைட்டில் உள்ளே போயிடலாம். உள்ளே போய் பெட்ரோல் அடிச்சுட்டு போய்க்கலாம். எங்கேயா இருந்தாலும் எங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம உள்ளே போன நேரம் பங்கு வரும். இண்டிகேட் ரைட்டில் போட்டு. டிரைவிங் ஸ்கூல் இது எங்கன்னா இருக்குது? செட்டிபாளையம். எவ்வளோ லைசன்ஸும் நீங்களே எடுத்துருந்தீங்க? எவ்வளோ லைசன்ஸ் உங்களுக்கு 2 வீலரு 4 வீலர் இன்க்ளூடாக வரும். 8 ரூபா வரும். ஆமாம், டிரைவிங் சேர்த்து. சரி, எப்போ வந்து நம்பர் தரீங்களா? 97. அட்வான்ஸ் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி? எல்லாரும் போகும்போது 2 ரூபா கொடுக்கணும். இல்லை, இப்போ ஸ்டார்டிங் இப்போ உங்களுக்கு கற்றுக்குறேன் இல்லையா? ஆமாம். இதுலேருந்து ஏன்னா நான் கம்மியாக தான் கொடுப்பேன். பிரிச்சே கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. எல்லாரும் போடுறேன்னே கண்டிப்பாக 2000 கேட்பாங்க. சரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரைவிங் வந்து ஒரு வாரத்தில் ஒரு 3 ரூபா கேட்பாங்க. அப்புறம் ஒரு 30 நாள் கழிச்சு தான் பேலன்ஸ் கேட்பாங்க. 30 நாள் கழிச்சா 8 ரூபா 2 ஆமாங்க. நம்ம 97 97 90 90 20 20 15 15 39 39. சரிங்கண்ணா, என் பேர் ஜோசப். மிஸ்டு கால் விட்றேன். ஓகேண்ணா. அது மட்டும் இல்லைங்கண்ணா, டைமிங் காலைல 6 மணிக்கு நான் லைன் பண்ணுறேன். ஆமாம், சரிங்க. 6 மணிக்கு நான் வந்தேன்னா 11 மணிக்கு லைனில் தான் இருப்பேன். அப்படிங்களா? ஏன்னா நான் 8:30 மணிக்கு டியூட்டிக்கு போயிடுவேன். அது ஆனால் 6 மணிக்கு உங்களை பிக்கப் பண்ணிடுவேன். சரிங்க. 6 மணிக்கு இங்கே வந்துட்டு அப்படியே இங்கே வந்தாலும் ஓகே, செட்டிபாளையம் வந்தாலும் ஓகே. சரிங்க. சரி, ஓகே ஓகேண்ணா, கூப்பிடுங்க. நீங்கள் நேரில் வர வேண்டியதெல்லாம் இல்லை. நீங்கள் ஆதார் கார்டு வாட்ஸ்அப் போட்டால் போதும். என்னங்கண்ணா? நீங்கள் நேரில் வர வேண்டியதெல்லாம் இல்லை. ஆதார் வாட்ஸ்அப் போட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாரும் போட்டு வாட்ஸ்அப் போட்டுருவாங்க. சரிங்க. நீங்கள் டிரைவிங் வர அன்னைக்கு நேரில் வந்தால் போதும். சரிங்கண்ணா. எல்எல்ஆர் என்னைக்கு போடுவாங்க? நீங்கள் வாட்ஸ்அப் போட்டிங்கன்னா உங்களுக்கு அரை மணி நேரத்தில் போட்டு கொடுத்துருவாங்க. சரிங்க. 50 போட்டு கொடுத்துருவாங்க. எல்எல்ஆர் போடும்போது 2 ரூபா கட் கொடுங்க. சரி, அது எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த 8 ரூபா தான். ஆமாம். இல்லைங்களா? பழம் சேராட்டக்கார வீட்டு போட்டு இல்லை, நீ போய்கிட்டே இரு. மெயினாக மூமெண்ட்லேயே இருக்கணும். பிரேக் அடிச்சு நிறுத்தக்கூடாது. மூமெண்ட்லேயே விடணும். ஒரு நூல் போக்கு இண்டிகேட்டர் போட்டுக்கோ. அப்போ இருக்கும். போகலாம். இந்த மூமெண்ட்லேயே வெளியே விடணும். அவ்வளோதான். பஸ்க்காக நிறுத்திட்டு வரோம். ஓடிடலாம். கேப் ஃபில்ல போடலாம். மெதுவாக இங்கே 2 வீலருக்கான உள்ளே வந்துடுவாங்க. போகலாம். இப்படி வராரு 2 வீலர். எப்படா எக்ஸாம்? என்ன எக்ஸாம்? சம்மர் கிளாஸ். எந்த ஸ்கூல் நீ? சம்மர் கிளாஸ். மதர்சா. மதர்சா. வீட்டுக்கிட்டே மதர்சாவா இல்லை? இங்கே கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். இப்போ சலிமணி வீட்டு பக்கத்தில் இருக்கு அந்த மதர்சாவா? நீங்கள் இல்லைண்ணா, பள்ளியாசல் மாவட்டப்பள்ளி. தவி ஜமத் பள்ளியாசல் ஒன்று. ஆமாம், லெஃப்ட் சைடு. ஆமாம், சந்துக்குள்ளே. ஆமாம். அதே தான். ஓகே. இங்கே பக்கத்தில் அதுக்குள்ளே தான் கீழே. யாருன்னா ஆமாம், நைட்டு வந்து கேட்க மாட்டாரு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கேட்க மாட்டாங்கடா. ஆமாம். தெரியுமா உனக்கு? என்ன சொல்கிறேன்? யாரு? எவரு? யாரை பார்த்த? அதனால அது நான் என் பொண்டாட்டி என் பையன் புள்ள 4 பேர் நின்றுருக்கோம்.
எப்படி அது அதான தம்பியாண்டா அவங்க நிற்கிறது இதெல்லாம் சம்மந்தம் இல்லாம பேசுறேன் எப்படி அது அது ஃபோட்டோவில் எல்லாரும் அழகாக தான் இருப்பாங்க, நேரில் தான் மூஞ்சி பார்க்க முடியாது. இல்லைடா ஃபோட்டோ எல்லாம் ஒரே மாதிரி தான்டா இருக்கு. ஏன்டா டே எனக்கு தெரியுது உனக்கு தெரியலையா? இல்லை, நீ ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க நம்மளை. ஆமாம் அப்படி சொல்றீங்களா? இன்னைக்கு நம்ம இப்போ தானே பார்க்குறோம், ஒரு 4-5 நாளாக பார்த்துட்டு இருக்கோம். மறக்கக்கூடாது அந்த ஃபீல். இங்கே ஒரு மயில் இங்கே இருக்கு ஒரு நிறையா ரக்கை வச்சுட்டு தெரியுதா? நீ பக்கத்தில் ஒன்றும் ஆடும் தேடு போட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் பண்ணணும், டவுன் ஆகும்போது டவுன் பண்ணணும். அதை ஃபீல் பண்ணணும். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்பீட் டவுன் ஆகுதுங்கிறத ஃபீல் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ் லைட்டை. டபுள் டிக் தான் பண்ணலாம். என்னடா நான் இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு நினச்சிட்டு இருக்கேன். எப்படி அந்த மாதிரி இருந்துச்சு அதனால சொல்றேன். நீங்கள் ரைட்டில் போட்டுக்க பங்கு வந்துருச்சேன். இதுதான் போட்டு அதுதான் கடைசி வீடு எப்படி சொல்லிட்டோம். இன்னும் கொஞ்சம் முன்னால் ஃபஸ்ட்டு கீர் போட்டு மூவ் பண்ணணும். டேய் தப்பில்லை வண்டி ஆகாயிடுச்சு. அந்த டோரை மட்டும் தருங்க, சாவி வெளியே விடுங்க. சாவி உருகிட்டு அந்த டோரை தருங்க. ஃபுல்லாக அவங்கள பார்த்த மாதிரி திருப்பி மொத்தமாக எடுத்துருங்க. டோரை திறந்தீங்கன்னா கீழே பெட்ரோல் சிம்பிள் போட்டிருப்பாங்க. போட்டிருக்கா அந்த லிவரை தூக்கு மேலே தூக்கு மொத்தமாக கீழே இருக்கு. ஓகே சப்ஸ்கிரை அரிஃபே சம்மர் கிளாஸ் லீவ் ஆகிட்டு இன்னைக்கு. யாரு 2:30 ஆச்சா? ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் அடிக்கிறாரு. ஃபுல்லாக இது வேறு அது வேறு தான் 2000 தாண்டி அவன்
பெரிய கார் அது பைக்கியம் எது அது இன்னும் ஃபுல்லாக அடிக்கலாம் நம்ம பெரிய காரில் மரசரம் பெருசாக அடிக்கலாம் எவ்வளோ அடிக்க முடியாது ஃபுல்லாக அடிக்கலாம் 5000 அடிக்கலாம் அடிச்சுக்கிட்டு பிரச்சனை இல்லை நரம்பி ஒரு பெட்ரோல் மீன் 40,000 செய்திருக்கியா? ரூபா செய்திருக்கியா? மீன் 40,000 செய்திருக்கியா? 3,460 வீட்டாக இருக்குது. 1 ரூபா சில்லறை கேட்டார். 1 ரூபா சில்லறை தானே, மீதி 40,000 தானே கேட்டேன். சிறப்பு சிறப்பு இருக்கு 3,500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம். 60 காசு சேர்த்து அடிக்க மாட்டாங்க. 1 ரூபா சில்லறை தரேன், 40 சில்லறை கூட நேட்டேன். ரைட் 3,500 ஆனால் சேம் டைம் வந்து சரியாக இருக்கும். ஆமாம் 9:15 9:20 அந்த மாதிரி வந்துடுங்க. ஃபஸ்ட்டு கீர்ரா, ஃபஸ்ட்டு கீர் எக்ஸைட்டாக யூஸ் பண்ணல, அதுக்குள்ளே செகண்ட் கீர் போடுறேன். ஃபோர்ஸ் கொடுத்து வண்டி மூவ் ஆகணும்ல. நீ எக்ஸைட் வச்சா தான் மூவ் ஆகும். நிற்கிற வண்டியில் செகண்ட் கீர் போட்டு மூவ் பண்ணுறேன். ஹலோ சொல்லுப்பா சொல்லுப்பா. ரைட்டு, உனக்கு என்ன வேணும்? வர ஃபோனை கூட அவள்கிட்ட ஓகே அம்மாக்கா மண்டே உடச்சி போடுறான் சொல்லையே. நீ எதிர்த்து போய் குழப்பாரு போ. மூஞ்சி மேலே ஒரு மிதி மிதி கூப்பிட்ற வை. ஒரு பிரச்சனைன்னு ஃபோன் வேறு இங்கே வருது. நான் மட்டும் மட்டும் அதுக்குள்ள கல்யாணி பங்காரனுங்க தான். இந்த 50 காசு 1 ரூபாயெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. கல்யாணி பங்கு பார்க்க யார் அடிச்சாலும் பார்க்க மாட்டாங்க. இந்த 50 காசு 1 ரூபாயில் பார்க்க வாங்க. கோவம் வந்துருச்சு டக்குன்னு. 1 ரூபா சில்லறை தரேன், எனக்கு பேலன்ஸ் 40 காசு கரெக்டாக நீ சில்லறை கொடு, நான் உனக்கு 1 ரூபா சில்லறை தரேன். அவனுக்காக அப்படி ஓனர் சம்பாரிச்சு தரானுங்க.
புரியல. இதுக்கு தான் ஸ்கேன் பண்ணிக்கன்னு சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுதான். ஸ்கேன்லாம் பண்ண முடியாது, கேஷ் தான் இருக்குது. சரி, இவன் தான் சின்ன பையன் கேட்டானா, அவர் ஏறுவாடி வந்து நின்றுட்டு ஸ்கேன் ஸ்கேன் பண்ணி சொல்லிக்க வேண்டியதானே அப்படின்னா. அப்படி பேசி வாங்கிருப்பானுங்க. எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க, கொடுத்து தான் போவாங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கோம், ஜெராக்ஸ்ன்னு போட்டிருக்கான். அங்கே ப்ளூ கலர் டிப்பர் நிற்கல கிடக்குதான், அந்த ரைட் அதுக்குள்ளே போகணும். பட் நம்ம ரோட்டில் தான் வரும், அந்த ஆக்டிவா வந்த ரோடு நம்ம ரோட்டில் தான் வரும். கீர் என்ன பண்ணிருக்கோம் நேரம் போகலாம். கணக்கு நீட்டாக ஓட்டானப்பா ஜம்முன்னு. பார்த்தீங்களா? 3ஆவது நாள் தான் சொல்கிறீங்க. இத்தனை இடையில லீவ் பண்ணாங்க, நீ பார்த்து தானே இருக்கான். முதல் நாள் வந்து நீ பார்த்த, அதுக்கப்புறம் இடையில வரல. ஒரு நாள் வரல. ராக்கே வேலத்து ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்து போனான். உங்களுக்கு தெரியாம வேற காரியம் ஏற்றுவாங்க. வீட்டில் வச்சிருக்கேன் இருக்கலாம். இல்லை யூடியூப் பார்த்துக்கலாம். யூடியூப்பில் பார்த்தாலும் எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. என்னடா டே, லெஃப்ட்டு இன்னைக்கு அத்தாட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு ரோடு வாங்கி தருவாங்க. இன்னைக்கு சொல்லிட்டேன். முஸ்தான் நட்டு சொல்லியா? உனக்கு பெருத்தாவா அவரு? ரைட்டு, அந்த கார் நிற்கிற ரைட்டு இல்லை, இதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஸ்டூடியோ ஹார்ன் அடிச்சிருக்கோம். மாப்பிள்ளை கொஞ்சம் இதெல்லாம் நவுந்துடும், அதுதான் மலைமாடு. அதுதான் அது எப்படி ஹார்ன் அடிக்காமே நவுந்துச்சு, அது எப்படி நினச்சி போச்சுல லெஃப்ட்டு. பரவாயில்ல, இங்கே வழி ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது தெரியும். பட் அங்கே ரோடு வந்து நமக்கு திரும்ப தெரியாது. ஆஃப் ஆயிடும். அது எப்படி மலைமாடாட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? இது எப்படி நாய் நம்ம வண்டியை பார்த்தோன்னே. விலங்குகளை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூவும் கிடையாது. இந்த கடைசி அந்த கார் தள்ளி அந்த டூ வீலர் ரைட், அதுதான் இந்த மனித மிருகங்கள் மட்டும்தான் இடைவெளி செய்யும். ஓகே வந்துட்டேங்க்கா, ஒரு 2 நிமிஷம். லெஃப்ட்டும் பார்த்துருக்கணும் சொல்லிட்டு அங்கேருந்து நினச்சிட்டே வந்தேன்னா இங்கே பார்க்க விட்டேன்னா அதெல்லாம் கிடையாது. 8:47 ஏண்டாதுங்க. ஏ நீ அமைதியாக இருறா, அநியாயத்துக்கு நடிக்காதடா, நிறுத்திக்கலாம். அப்புறம் எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. பட் நெருங்கக்கூடாது, ரைட்டில் தெரிஞ்சுக்கணும். இன்னும் திருப்பி பத்தலை மாற்றிக்கணும். நெருங்கி வந்தோம்னா சிரமமாயிக்கும். ரொம்ப பின்னாலே நிறுத்திட்டு இங்கேருந்து நான் வந்துருக்கணும். புரியுதா? ஓகே, ஹார்ன் அடிச்சிருக்கோம். கிடையாது, ஹார்ன் அடிக்கும். கட்டிட்டாங்களோ நாளைக்கு அண்ணா வராது டிரைவிங் கிளாஸ்க்கு. நானும் வர மாட்டேன். வாடா, நாளைக்கு வரும்டா. நாளைக்கு வருவேன். நாளான்னைக்கு திங்கிழமை வர மாட்டியா? திங்கிழமை வருவானுங்க. அண்ணன் காலேஜ் திங்கிழமை ரிசல்ட்ரா, எங்கடா காலேஜ் இருக்கு? எப்படா ரிசல்ட் நீ காலேஜ்? புரியல. 4ஆம் தேதி போட்டுருக்கிறானுங்க. வாய்ப்பு இல்லை ராஜா, முடியாது, சாத்தியமே இல்லை. ஃபோன் அடிச்சு கேட்டு பாரு. கேட்டுருவேன்.
இறக்கி விட்டுனே வருவேன். சம்ஸ் இறக்கி விட்டுட்டு வெங்காயம் இறக்கி விட்டு அதுபோல் இன்னொரு பொண்ணு இருக்காங்க, அவங்கள இறக்கி விட்டுட்டு தான் அடுத்த பேட்ச் தான் அங்கே வருவேன். ஆமாம் ராஜா, ஒரு காலத்தில் எல்லா தேனியிலேருந்து கதிரை மதுரை எல்லா ஊர்லேருந்து வந்தாங்க. திருப்பூர், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணத்துலேருந்து வந்தாங்க. மாநிலத்துலேருந்து வந்துட்டு அங்கதான் நீ விஜய் தான் ஜெயிக்க போறாரு. இங்கே நிறுத்திக்கும். இங்கே நிறுத்தினா தான் நீ அந்த டோரை தாண்டி போக முடியும், வேறு வண்டிக்காரங்களும் போக முடியும். சரி, இப்படி ரைட்டில் திருப்பி போகலாம். போகலாம். போட மாட்டேன்ட்டாங்க. அவங்க தீவிர விஜய் ரசிகரியாமா, ஆனாலும் போட மாட்டாங்களாம். நேற்று சொன்னாங்க சிக்கன் கேஸ். விஜய் பாவம். ஆமா ஸ்டார்டிங்ல 2000 கொடுக்கறதுன்ற பேர்ல எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. சீரியல் கவரா எங்க அண்ணனுக்கு ஓட்டு விழுந்துருச்சுன்னா எங்க அண்ணனோட கல் மனசை கழிச்சிட்டாங்க. போட்டுறேன். இப்படிதான் சொல்லிட்டு நான் தான் போட்டிருப்பேன். அது வேற விஷயம். இவங்க எக்ஸ்ட்ரா போறேன்னு சொல்லிட்டு அப்படிதான் போட்டிருப்பேன். எப்படினாலும் இப்போதான்டா முத ஒரு ஆளு மாற்றி சொல்கிறது கேட்குறாங்க நம்ம ஆளுங்க. அப்படிங்கிறீங்க. ஆமாம், நம்மளால் பூரா பேர் டிஎம்கேன்னு சொல்லி தான் கேட்டேன். கிடாய் ஜம்மு நிற்குது. கிடாய் ஆடாக்காது, பார்க்கலையா நீங்கள்? பக்ரீதா? காற்குள்ள தான் இருந்துச்சு அது எல்லாம். அதை வேணா பார்த்து நாங்களும் ஆடுவோம். வாங்கியாச்சா? நீங்க உங்களே தான் கூப்பிடுவோம். செம்மறி ஆடுதல் ஆடியாச்சு. நல்ல தான். நல்ல கூப்பு சூப்பரா இருக்கும்ல. மதுரை இதெல்லாம் எடுத்து வச்சோம். போய் பார்க்க எடுத்துட்டு வந்து எடுக்குமா? எடுக்கணுமா? ஆடு வச்சுருவோம். அவர் ஆடு வாங்காமல் இருக்க மாட்டார் தான். போகல எங்கேயும். வாங்குறேன்னு இருக்காரு. சொன்னாரு. போவோம். போகும்போது கூட்டு போறேன்னாரு. அப்படியா? உங்களே தான் கூப்பிடுவோம். எண்ணெயில் நீங்க போடுவோம். தான் ஆடு தூக்கிட்டு நான் ஏன்டா தூக்கி வரேன்? ஆடு அப்படியா கிட்ட வந்து கடைசியில ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுருவோம். ஆடுலாம் டாடா ஏசில எடுத்து வர முடியும். நீங்க டாடா ஏசி தான் வச்சிருக்கீங்க. இப்போ புஸ்தகம் உனக்கு பெருத்தா, ரெண்டு பேத்துக்குமே பெருத்தா தானே? அவனுக்கு தான் மாமாவா? பெயிண்ட் இருக்கு. இவர் இருக்கார்ல இதாயத்துல அவரோட அவருக்கு இன்க்ரீஸ் பண்ணி தான் மாற்றணும். நீ டூ வீலர் ஓட்டி பழகிட்டியா? இல்ல டூ வீலர் கொண்டு போய் மாவு அதுதான் மாவு கடைக்கார ஒருத்தர் கொண்டா. உங்களுக்கு தெரியலையா? எனக்கு சொன்னப்பல ஒரு 3 நாளைக்கு முன்னால். நீ தான் சொல்லி தரணும். இவன் தான் மாவு கடைக்கார கொண்டது. ஐயோ அம்மான்னு தெரிச்சு ஓடிட்டார் அவர். வண்டியை விட்டு குதிச்சிட்டேன். இவன் குதிச்சிட்டான், அவன் வண்டி கிடைக்கல போயிடுச்சு. நீ தான் சொல்லி தரணும். வா வா பார்த்து 2 வீலரில் பண்ணி தர முடியாதா? அது ஹோட்டல் கடை. இல்லை அப்புறம் திரும்பி பாக்காடி. மெயின்டைன் பண்ணணும். 1 2 3 நிறுத்தணும். பிரேக் விட்டினா போவோம். 100% போவோம். பிரேக்கை விட்டுரு போகுதா? இதைத்தான் ஃபீல் பண்ணணும். போயிடுச்சா? நான்லாம் இது பண்ணல, தெரிஞ்சுதான் போகலாம். நீ தான் பிடிச்சிருந்தீங்க. இல்லை வண்டி பின்னால் போக பிரேக் பிடிச்சேன் நான். அவங்க பின்னாடி பக்கத்துல அவருக்கு பயம் இருக்கும்ல. தள்ளி நிக்கலான்னு டூ வீலர்ல போகும்போது காரை பார்த்தா வெளியே வருது. கார்ல போகும்போது டூ வீலர் பார்த்தா வெளியே வருது. என்ன பண்றது? தெரியாது. எப்படி காரில் போகும்போது 2 வீலர் பார்த்தா வெறியாகுது, 2 வீலரில் போகும்போது காரை பார்த்தா வெறியாகுது. கரெக்டாக சொல்கிறேன். வேற லெவல் தான். வருது கார். அதான் நம்ம கார்ல போனா டூ வீலர் வருது.
நல்லா பண்ணுறடாடி இங்கே டிரைவிங் கிளாஸுக்கு மாவு கடை குறுக்க வந்துருக்குமோ ஆமாம் ஆமாங்க நமக்கு எப்படி ஏமாந்தா பார்த்தீங்களா மாவுக்கடை குறுக்கு வந்திருக்கும். திருப்புற இடத்துல கட்டு என்ன படிக்கிற? ஆமா 8வது போறேன். மாசம் ஸ்டார்ட்ல ஏன்டா அப்படி சொல்ற? நல்லா தான் எக்ஸாம் எழுதுனேன். பாஸ் பண்ணிடுவாங்க. சின்ன சின்ன கோலா விட்டேன் அவ்வளோதான். எயித்தில் எப்படி பாஸ் ஆகிடலாம்டா? 9th தான் கோளாறு விடக்கூடாது. 9th இழுத்துரும். அப்படியே 7th படிக்கல. 7th திரும்புறாங்க. ரோடே கம்பாங்க. எல்லாம் ஹாஸ்டல்ல சேர்த்து. நம்ம ஒரு ஹாஸ்டல். நம்ம ஒரு அதுக்கு ஐடியா பண்ணிட்டே இருக்காங்க. என்னை மட்டும் விட படிக்கலைன்னா மாட்டாங்க. அதான் பண்ணணும், வேற என்ன பண்றது? ஓடிடும். நாலு வருஷம் அந்த காலேஜ் கட்டுவாங்க. வா அதுக்கு வரணை கற்று விட்டுருவோம். வந்து வேறு லெவல் டிரைவர் பாதி கத்துக்கிட்டீங்க அப்புறம் கண்ணனை வச்சு செய்யறாங்கல்ல எல்லாம் இருந்தால் தான் பழக முடியும். டிராஃபிக்லேயே ஓட்டணும். உங்களுக்கு பயமே இல்லை, மாவு கிடையாது, இட்லி கிடையாது. ஏன் தம்பி? போட்டு அடிச்சுட்டு அவன் பாட்டு குதிச்சிருவான் ஜாலியாக. பிரச்சனையே இருக்காது அவனுக்கு. வண்டி சும்மாவே கிடக்கு இப்போ வீட்டில். ரெடியும் வண்டி அசையாத மரம் அப்படியே அடக்காம லெவல்ரா. நீ டிரைவிங் வர வரையும் இவனை கூப்பிட்டு வரேன் சரியா? ஏறுங்க. சொல்லு. இப்படி போயிடும். ரிம்மு இப்படி வந்துச்சு. அடிச்சு அடி எப்படி? பொறுமையாக தான் போனேன். நான் அதுலயும் தப்பிச்சிருக்கிறேன் பாரு. கொஞ்சம் கூட ஒரு பொட்டு சில்லறை இல்லாமல் வந்திருக்கான் பாருங்க. எங்கேயுமே யோசிச்சு வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டேன். ரிட்டர்ன் வந்து பார்க்குறேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் வரும்போது தள்ளிட்டு இருக்கேன் நான் வண்டியை நைஸா அப்படியா? நிப்பாட்டிடலான்னு. வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு அண்ணன் வந்து திட்டி எனக்கு என்னாச்சு? இதுவே கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுச்சு இல்ல, அதான் டிராஃபிக் இருக்கு. டைம் லேட் ஆயிடுச்சு. ஜாலியா போகணும், ஆனா இல்லவே இல்லை. ஏய் இந்த வண்டி ஓட்டணும். நிப்பாட்டுக்கு எங்கடா நிப்பாட்ட போகிறோம்? நீ எவ்வளோ தூரம் இருக்குது? தேர்ட் போர்டு சீலோ இவன் என்ன ஓடனா? நான்லாம் எனக்கு என்ன ஓடுவேன் தெரியுமா? சம்பவம் நடந்துச்சுன்னா இவன் ஓடினதெல்லாம் கம்மி. என்ன ரேஸில் கூட அப்படி ஓடி இருக்க மாட்டான். அப்படி ஓட முடிடுவேன். அப்படி போய் இன்னும் வேற ஒரு மாவுக்கடையில் போய் சேர்ந்து அப்படியே இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோ. அப்படியே மெயிலில் வந்தாலும் பஸ்ஸுக்கு கூட அப்படியே வந்தாலும் இங்கேதான் எங்கள் அப்பா வந்து வாங்கினாரு. துண்டு கொடுத்தாங்களா இல்லையாடா? எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாமே கொடுத்தாங்க. அப்படி எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாங்களா? தங்கச்சிக்கு பொம்மை வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு பாயிண்டே வரல. அப்படி எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாங்க? ஹேண்ட் பிரேக் போட்டுக்கணும், ஃபஸ்ட் கியர் போட்டுக்கணும்.